A Portrait of the Artist as a Young Man by James Joyce. ஜேம்ஸ் அகஸ்டின் அலாய்சியஸ் ஜாய்ஸ் தான் அவருடைய ஃபுல் நேம். ஒரு ஐரிஷ் நாவலிஸ்ட், போயட் அண்ட் லிட்டரரி கிரிட்டிக்கும் கூட. 20th சென்ச்சுரியை சேர்ந்த முக்கியமான மாடர்னிஸ்ட் ரைட்டர்ஸில் இவரும் ஒருத்தர். இவருடைய சில ஃபேமஸான ஒர்க்ஸ் பார்த்தோம் அப்படின்னா உலிசஸ். இந்த நாவல் ரொம்பவே ஃபேமஸ். எப்படின்னா ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிற ஒரு நரேட்டிவ் மோடை இதில் ரொம்ப நல்லா யூஸ் பண்ணியிருப்பார். தென் டப்ளினர்ஸ், இது வந்து இவருடைய ஃபேமஸான ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷன். இப்போ நமக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்கிற போர்ட்ரேட் ஆஃப் தி ஆர்டிஸ்ட் இஸ் யங் மேன் அப்படிங்கிற இந்த நாவல் வந்து இவருடைய ஃபர்ஸ்ட் டெபட் நாவல். 1916 பப்ளிஷ் ஆன நாவல். இது வந்து கன்ஸ்லர் ரோமன் அப்படிங்கிற ஒரு லிட்டரி ஜான்ரா கீழே வரும். இந்த பில்டிங்ஸ் ரோமன் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, அந்த கம்மிங் ஆஃப் ஏஜ் நாவல், அந்த ஜான்ராவுடைய ஒரு சப் ஜான்ரா தான் கன்ஸ்லர் ரோமன். ஓகேவா, ஒரு ஆர்டிஸ்டுடைய க்ரோத் நார்மலாக இருக்கிறது வந்து எப்படி மெச்சூரிட்டி கெயின் பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த க்ரோத்தை வந்து இந்த கன்ஸ்லர் ரோமன் அப்படிங்கிற இந்த ஜான்ராவில் வர நாவல்ஸில் போர்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, பட் இல்லாமல் இந்த கன்ஸ்லர் ரோமன் மட்டும் இல்லாமல் ஒரு மாடர்னிஸ்டிக் ஸ்டைல்லையும் இந்த நாவல் எழுதியிருப்பார் ஜேம்ஸ் ஜாய்ஸ். இப்போ இந்த நாவலோட மேஜர் கேரக்டர்ஸ் பார்த்துடலாம். ஸ்டீஃபன் டெடாலஸ், இவர் தான் ப்ரோட்டகனிஸ்ட். ஜேம்ஸ் ஜாய்ஸுடைய உண்மையான அவருடைய லைஃப்பில், அவர் யூத்தில் நடந்த சில விஷயங்களை வந்து ஸ்டீஃபன் டெடாலஸ்க்கு நடக்கிற மாதிரி இந்த நாவலில் போர்ட்ரேட் பண்ணியிருப்பார். தென் சீமன் டெடாலஸ், சீமன் வந்து ஸ்டீஃபனுடைய அப்பா. மேரி டெடாலஸ், ஸ்டீஃபனுடைய அம்மா. எம்மா கிளரி, ஸ்டீஃபனுடைய பெலவட். கிரான்லி, ஸ்டீஃபனுடைய ஃப்ரெண்ட். அண்ட் ஆப்ரே, இவங்களும் ஸ்டீஃபனுடைய ஃப்ரெண்டு. ஓகே, இப்போ இந்த நாளுடைய சம்மரி பார்த்துடலாம். ஒரு ஐரிஷ் கேத்தலிக் ஃபேமிலியை சேர்ந்த பையன் தான் ஸ்டீஃபன் டெடாலஸ். அவங்க அப்பா பேர் சைமன் டெடாலஸ், அம்மா பேர் மேரி டெடாலஸ். ஓகேவா, இந்த வீட்டிலேருந்து வந்தவனுக்கு வந்து கேத்தலிக் ஃபெய்த்தும் அதிகமாக உண்டு. தி சேம் ஐரிஷ் நேஷனாலிட்டி, என் நாடு அப்படிங்கிற ஒரு இதுவுமே வந்துட்டு உண்டு. நாட்டு பற்றுமே ஸ்டீஃபன் டெடாலஸ் கிட்ட உண்டு. ஓகேவா, இவன் வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ரிலீஜியஸ் போர்டிங் ஸ்கூலில் சேர்ந்துடுறான். கிளாங்கவுஸ் வுட் காலேஜ் அப்படிங்கிற அந்த இதை தான் படிச்சுட்ருக்கான். அவனுடைய சின்ன வயசு சைல்டுஹுட் வந்து அங்கே தான் படிக்கிறான். சின்ன பிள்ளையில் நம்ம எப்படியோ அதே மாதிரி ஸ்டீஃபன் டெடாலஸுமே இதில் வர்ணிச்சிருக்காரு. சின்ன சின்ன விஷயங்களையும் ரொம்ப நுண்ணிப்பாக கவனிக்கிறது, அப்சர்வ் பண்ணுறது, சொல்கிற கதைகளை உள்வாங்கிறது, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் இந்த நாவலுடைய பிகினிங்கில் கொடுத்துருக்காரு ஜேம்ஸ் ஜாய்ஸ். ஸ்டீஃபன் டெடாலஸுடைய அம்மா மேரி வந்து ரொம்பவே ரிலீஜியஸ், ரொம்ப கோயில் கரெக்டாக போன அந்த மாதிரி ரிலீஜியஸாக பையனுமே வளர்த்தாங்க. அப்பா வந்து ஃபினான்ஷியலாக வீக், ஒழுங்காக ஹேண்டில் பண்ண தெரியாத ஒரு பர்சன். இவங்க வீட்டில் வந்து அடிக்கடி நிறைய டிபேட்லாம் நடக்கும். எதை வச்சுன்னா அந்த அயர்லாந்து நடக்கிற அந்த பொலிட்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் வச்சு நடக்கும். ஒரு கிறிஸ்மஸ் டின்னரில் கூட சார்ல்ஸ் ஸ்டூவர்ட் பார்னல் அப்படிங்கிற ஒரு ஐரிஷ் பொலிட்டீஷியன் இறந்துருப்பார். அவருடைய டெத்தை வச்சு வீட்டுக்கு வந்த ரிலேட்டிவ்ஸ் தென் இவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து டிபேட் பண்ணுவாங்க, சண்டை போடுவாங்க. அதெல்லாமே ஸ்டீஃபன் பார்ப்பான். ஸோ ஸ்கூலை காட்டிலும் ஸ்டீஃபனுக்கு வீட்டில் இருக்கிறது ரொம்பவே பிடிக்கும். அங்கே அப்பாவும் நிறைய கதைலாம் ஸ்டீஃபனுக்கு அடிக்கடி சொல்லுவார். ஸோ வீடு ரொம்பவே பிடிக்கும். இப்படி இருக்கும்போது ஸ்டீஃபனுடைய அப்பா சைமனுக்கு வந்து இந்த ஃபினான்ஷியலாக ஒழுங்காக சொத்தெல்லாம் ஹேண்டில் பண்ண தெரியாதுன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய கடன் வாங்கி கடனை மேனேஜ் பண்ண முடியாமல் பேங்க்ரப்ட் ஆகிற நிலைமை ஆயிடுச்சு அவங்க ஃபேமிலிக்கு. ஸோ அவங்க இருக்கிற இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு போக வேண்டிய சுச்சுவேஷன். அந்த டைமில் ஸ்டீஃபனை அவங்களுடைய அங்கிள் வீட்டுக்கு அனுப்புகிறாங்க. அங்கிள் சார்ல்ஸ் வீட்டுக்கு, பிளாக் ராக் அப்படிங்கிற இடத்துல இருக்குது. அங்கே போய் ஸ்டீஃபன் கொஞ்ச நாள் இருக்கான். அங்கே இருக்கும்போது அவனுக்கு ஆப்ரே அப்படிங்கிற ஒரு ஃப்ரெண்டும் கிடைக்கிறான். அப்போது ஸ்டீஃபனும் ஒரு புக்கும் ரீட் பண்ணுறான். தி கவுண்ட் ஆஃப் மான்டே கிறிஸ்டோ அப்படிங்கிற ஒரு புக்கும் ரீட் பண்ணுறான். தென் சம்மர் முடிகிற டைமில் தான் ஸ்டீஃபனுக்கு ஒன்று தெரியுது, அவங்க அங்கிள் வீட்டிலேருந்து இனி திரும்ப அவன் வந்து கிளாங்கோஸ், அந்த பழைய ஸ்கூலுக்கு அவன் போக முடியாது அப்படிங்கிற விஷயம் தெரியுது. ஏன்னா திரும்ப அங்கே போய் அவங்களால வாழ முடியாது. அதுக்கு பதிலாக வேறு ஒரு இடத்துக்கு போகிறதா அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரியுது. டப்ளினில் பெல்வெட்ரே அப்படிங்கிற இன்னொரு ஸ்கூலில் போய் சேர போகிற விஷயம் வந்து அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேவா, ஸோ இப்போ டப்ளின் போகிறாங்க. டப்ளினில் இவன் யாரை மீட் பண்ணுறான் அப்படின்னா எம்மா கிளரியை மீட் பண்ணுறான். எம்மா கிளரி மேலே ஒரு இன்ஃபாச்சுவேஷன் வருது. அவளுக்காக லவ் போயம்ஸ்லாம் எழுதுறான். ஸோ அவளை லவ் பண்ணுறான். ஓகேவா, இந்த பெல்வெட்ரே அப்படிங்கிற இந்த ஸ்கூலில் தான் வந்து அவன் ஒரு ரைட்டராக எக்ஸல் ஆகிறான். நல்லா படிக்கிறான். ஈவன் அந்த ஸ்கூல் மாஸ்டரே கூப்பிட்டு இவனை பாராட்டுறாங்க. அந்த ஸ்கூல் இயர் எண்டில் இந்த ப்ரைஸ்லாம் வாங்குவாங்கள்ல, அந்த மாதிரி ரொம்ப ஒரு எக்ஸலன்ட் ஸ்டூடெண்ட்டாக இருக்கான் டெடாலஸ். ஓகேவா, மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட் தேட்டர் அங்கே உண்டு, அங்கெல்லாம் ஒரு ஆக்டராக இருக்கான். இந்த மாதிரி அவனுக்குள்ளே இருக்கிற திறமைகள் நல்லா வளர்ந்தது இந்த ஸ்கூலில் தான். இப்படி நல்லா எக்ஸல் ஆகிட்டு இருந்த இந்த டைமில் தான் ஒரு தப்பையுமே பண்ணிடுறான். ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு ப்ராஸ்டியூட்டை போய் மீட் பண்ணிடுறான். டப்ளினில் ஒரு யங் ப்ராஸ்டியூட்டை போய் மீட் பண்ணிடுறான். ரிலேஷன்ஷிப்பும் வச்சுக்கிறான். இப்படி ஒரு தடவை நடந்ததும் அவனுக்கு அது ஒரு கில்ட் ஆகிடுது. ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோம். ஏன்னா கேத்தலிக் ஃபெய்த் படி இதெல்லாம் தப்பு இல்லையா, எல்லா மதத்துலையுமே தப்பு தான். அவங்க வீட்டில் ரொம்ப சீரியஸாக அந்த கேத்தலிக் அந்த ஃபெய்த்தை ஃபாலோ பண்ணும்போது இது ஒரு தப்பு பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு ஒரு கில்ட் அவன் மைண்டில் இருக்குது. பட் அந்த கில்ட்டையும் தாண்டி ஒரு தடவை தப்பு பண்ணிட்டான் இல்லையா. ஸோ திரும்ப அதை பண்ண ஆரம்பிக்கிறான். ஓவராக மாஸ்டர்பேட் பண்ணுறான். தென் கிளட்டனி, கண்டதையும் சாப்பிட ஆரம்பிக்கிறான், குடிக்க ஆரம்பிக்கிறான். தென் மட்டும் இல்லாமல் ப்ராஸ்டியூட்டுக்கு திரும்ப போகிற மாதிரி இந்த மாதிரி கெட்ட பழக்கங்கள் நிறைய அவனுக்கு கூட ஆரம்பிக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு 3 நாள் ஒரு ரிலீஜியஸ் ரிட்ரீட் அட்டன் பண்ணுறான். அப்போ அங்கே வந்து ஒரு சர்மன் கொடுக்குறாங்க. சின்னு வந்து எவ்வளோ மோசமானது,
அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. தென் ஃபைனல் ஜட்மெண்ட் வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும், ஹார்ஷாக இருக்கும், தென் ஹெல்லுக்கு தான் போகும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு 3 நாள் அந்த 3 பேர் கொடுக்குற சேமனை கேட்குறான். கேட்டவுடனே அப்படியே ஒரு மாற்றம் இவனுக்குள்ள, அது அவனை அப்படியே உலுக்கிருச்சால. நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கோம், ப்ராஸ்டியூட் கிட்டலாம் போயிருக்கோம், மேஸ்டிபேட் ஓவராக பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தப்பை முழுக்க உணர்ந்து அப்படியே முழுக்க அப்படியே ஒரு பயசம் மாறிடுறான். ரிலீஜியன் ரொம்ப முக்கியம், காட் ரொம்ப முக்கியம், காடுக்கு நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஆல் ஆப்போசிட்டாக மாறிட்டு தினமும் மாஸ் அட்டன் பண்ணுறான், சர்ச்சில் மாஸ் அட்டன் பண்ணுறான். தென் அப்படியே அவனை, அதாவது அந்த ஸ்கூலில் வந்து இவனே ஒரு மாடலாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இவன் தாண்டா பையன் ஒரு ஆன்மீகவாதி, அந்தளவு பக்காவாக சர்ச்சுக்கு போகிறான் வரான், இவனை மாதிரி இருங்கன்னு சொல்லிட்டு இவனை ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிற அளவுக்கு அப்படியே மாறிட்டான் ஸ்டீஃபன் டெடாலஸ். டெடாலஸ் இவ்வளோ பக்திமயமாக இருக்கிறத பார்த்துட்டு அந்த ஸ்கூல் டைரக்டரே கூப்பிட்டு நீ ஒரு ப்ரீஸ்ட் ஆனால் என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பட் அவனும் கொஞ்சம் யோசிக்கிறான். என்ன முடிவு எடுக்கிறான் அப்படின்னா சென்சுவல் பியூட்டி, சென்சுவல் ப்ளஷர் தான் முக்கியங்கிற மாதிரி இவன் மைண்ட் இருக்குது. ஆனால் ஒரு ப்ரீஸ்ட் ஆனோம் அப்படின்னா அப்படி நம்ம இருக்கக்கூடாது. ஸோ அங்கே போய் நமக்கு அந்த தேவையில்லாத அந்த எண்ணங்கள் திரும்ப வந்துருச்சு அப்படின்னா அது தப்பாயிடும். ஸோ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறான். பட் ப்ரீஸ்ட் ஆகணுங்கிற எண்ணமும் டெடாலஸ் மைண்டில் இருந்திருக்கு. பட் இருந்தாலும் அந்த ரெண்டையும் கொஞ்சம் யோசிக்கும் போது சென்சுவல் ப்ளஷர் முக்கியமா இல்லை ஸ்பிரிச்சுவலிட்டி முக்கியமாக அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது, இல்லை நம்ம அங்கே போய் இந்த மாதிரி தப்புகள் பண்ணால் அதை ப்ரொஃபஷனை அந்த ஒரு இதை கெடுக்கிற மாதிரி ஆயிரும் அப்படிங்கிற ஒரு நேரத்தில் அதை வேணாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுறான். தென் அதுக்கு பிறகு அவனுடைய சிஸ்டர் மூலமாக எனக்கு ஒரு தகவல் கிடைக்கிது. என்ன அப்படின்னா மறுபடியும் ஃபினான்ஷியல் ரீசன்ஸ் காரணம் அவன் அங்கேருந்தும் கிளம்பணும் அப்படிங்கிற ஒரு இது வருது. இப்போ கொஞ்சம் ஓரளவு நல்லாவே வளர்ந்துட்டான். ஸோ யூனிவர்சிட்டி அட்டன் பண்ண வேண்டிய வயசு ஆகிடுச்சு. இப்போது யூனிவர்சிட்டிக்கு அப்ளைலாம் பண்ணியிருக்கான். யூனிவர்சிட்டியுடைய அக்செப்டன்ஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கான். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் பீச்சுக்கு போயிருக்கும்போது அங்கே கரையோரமாக அலையில் வந்து கொஞ்சம் பொண்ணுங்க விளையாண்டுட்ருக்காங்க. அந்த அலையில் விளையாண்டுட்ருக்காங்க. அவங்கள பார்த்தோடனே அப்படியே அவங்க அழகில் மயங்கிட்டான். அப்போ அவனுக்கு டப்புன்னு ஒரு ஞானம் பிறக்குது. என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா லவ் அண்ட் டிசையர் ஃபார் பியூட்டி, அழகை பார்த்து மயங்கிறது, அழகுக்கு ஆசைப்படுறது, இதெல்லாம் எந்த ஒரு தப்பும் இல்லை, அசிங்கமும் இல்லை, கேவலமும் இல்லை அப்படிங்கிறத டெடாலஸ் அப்போ புரிஞ்சுக்கிறான். அதாவது நம்மளை சுற்றி இருக்கிறவங்க வந்து இப்படி பார்க்காதது தப்பு, இந்த லுக்கில் பார்க்காதது தப்பு, அழகை வச்சு யாரையும் பேசாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நம்ம மனக்குள்ளே புகுத்திருக்காங்க. அதெல்லாமே தப்பு கிடையாது, எந்த ஒரு கேவலமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறான் டெடாலஸ். ஸோ நான் வந்து என் லைஃப்பை வந்து முழுமையாக வாழ போகிறேன், அதாவது என் ஃபேமிலி இதை சொல்கிறாங்க, சொசைட்டி இதை சொல்லுது, என் நாடு இதை சொல்லுதுன்னு சொல்லிட்டு அந்த இதுக்குள்ளே நான் மாட்டாமல் என் விருப்பப்படி ஒரு முழுமையான வாழ்க்கையை வாழப்போன்னு சொல்லி முடிவு பண்ணுறான் ஸ்டீஃபன். தென் யூனிவர்சிட்டிக்கும் போகிறான். யூனிவர்சிட்டிக்கு போன பிறகு தான் ஸ்கூல் இந்த 2 ஸ்கூல் மாறினாலே அங்கெல்லாம் கிடைக்காத அளவுக்கு ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு ஸ்ட்ராங் ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் வந்து இங்கே கிடைக்குது. யூனிவர்சிட்டி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறாங்க, நிறைய பேர் ஸ்பெஷலாக பழகிறான், நல்லா க்ளோஸாக பழகிறான். அதில் ரொம்ப க்ளோஸாக பழகின வந்து கிரான்லி அப்படிங்கிற ஒரு ஃப்ரெண்டு கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் மூலமாகவே நிறையா ஆர்ட் சம்மந்தப்பட்ட நிறைய தியரிஸ்லாம் ஃபார்முலேட் பண்ணுறான். மட்டும் இல்லாமல் அவங்கக்கிட்ட தான் அவனோட தியரிஸ்லாம் ஷேர் பண்ணுறான். தென் ஓரளவுக்கு நல்லாவே மெச்சூர்ட் ஆன பிறகு அவன் எடுக்கிற முடிவு என்ன அப்படின்னா யாரோட எக்ஸ்பெக்டேஷனும், ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, கண்ட்ரி, தெரிஞ்சவங்க, சொசைட்டி, எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ்குள்ளேயுமே நான் மாட்டாமல் அதுக்குள்ளே சிக்காமல் ஃப்ரீயாக நான் வாழ போகிறேன், எந்த ஒரு ப்ரெஷருமே இல்லாமல் அதெல்லாம் தூக்கி வச்சுட்டு ஃப்ரீயாக வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறான். பட் இல்லாமல் அயர்லாண்டை விட்டே முதல்ல வெளியே போகணும், இங்கேருந்து அந்த ப்ரெஷர் தான் எனக்கு இருக்கும், இந்த எஸ்கேப் ஆக எனக்கு ஒரு ஆசை இருக்குது, எஸ்கேப் ஆகி நான் நிம்மதியாக ஃப்ரீயாக இண்டிபெண்ட்டாக வாழ போகிறேன் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. பட் இல்லாமல் ஸ்டீஃபன் டெடாலஸ் அப்படிங்கிற நேமில் டெடாலஸ்னு இருக்குது இல்லையா, அந்த டெடாலஸ் வந்து ஒரு மித்திக்கல் பர்சனை குறிக்கிற ஒரு வேர்டு. ஓகேவா, மித்திக்கல் பர்சன். இந்த க்ரீக் மித்தில் வந்து இந்த டெடாலஸுங்கிறவர் வந்து வேக்ஸ் அண்ட் ஃபெதர் யூஸ் பண்ணி ஒரு விங்கை க்ரியேட் பண்ணியிருப்பார், ஒரு ஆர்கிடெக்ட் அவர் அந்த க்ரீக் மித்தில். ஸோ அவருடைய நேமை ரிசம்பிள் பண்ணுற மாதிரி தான் ஸ்டீஃபன் டெடாலஸ்னு இவருக்கு இவங்க அப்பா பேர் வச்சுருக்காரு ஸ்டீஃபன் டெடாலஸ்க்கு. ஸோ அந்த டெடாலஸ் எப்படி விங்ஸை பில்ட் பண்ணி அப்படியே ரெக்கை விரிச்சு பறந்து போகணும் அவனே பில்ட் பண்ணி, அதே மாதிரி நானும் ரெக்கைகளை செஞ்சு இங்கேருந்து எஸ்கேப் ஆகி போகணும், ஒரு எந்த ஒரு இதெல்லாம் பெருசாக கேர் பண்ணாமல் நான் பாட்டுக்கு என் லைஃப்பை ஃபுல்லஸ்ட்டாக வாழணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது, ஒரு ஆர்டிஸ்டாக என் வாழ்க்கையை கண்டுபிடிங்கிற ஒரு ஆசை இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த நாவல் எண்ட் ஆகுது. ஸோ தீம்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா ஐடென்டிட்டியை ஒரு தீமாக சொல்லலாம், தென் ரிலீஜனையும் ஒரு தீமாக சொல்லலாம்.